இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு இட்லி சாப்பிட நம்ம அக்கா கடைக்கு வந்தாச்சு. எப்போ வந்தாலும் அன்னபூர்ணி மாதிரி சுட சுட. மணி எத்தனை தெரியுங்களா? நான் காலையிலே வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டேன், ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். மணி 12 மணி இல்லை, 1 மணிக்கு வந்தாலும் சூடாக இட்லி சட்னி சாம்பார் கார சட்னியோட கொடுக்குற இந்த அன்னபூர்ணி அக்கா கடையில் தான் வந்து நானும் சாப்பிட வந்திருக்கேன். நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 இட்லி கார சட்னி சாம்பார் இதெல்லாமே இருக்குது. பொட்டுக்கடலை சட்னி. நம்ம ஏஞ்சலினாவும் இன்றைக்கி என் கூட வந்துட்டாங்க. வந்தது பாருங்கள், அவங்களுக்கு 2 இட்லி சாம்பார். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். உங்கள் கடையில் தாங்க அடிக்கடி வந்து சாப்பிட்றோன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் ஒன்று வணக்கத்தை வைங்க, வச்சு விட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வைங்க. வணக்கம். இவங்க கடை வந்து உழவர் சந்தைக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது. சாரி, உழவர் சந்தை. ஆமாம், உழவர் சந்தைக்கு பேக் சைடில் குறிஞ்சிமலை கடை சந்தையில் தான் இவங்க கடை இருக்குது. நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். உங்களுக்கு யாருக்காவது வேணுனாலும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அவங்க மெயின் ரோடு சொன்னாக்கா அந்த ரோடு பாருங்க சொல்கிறாங்க, கம்மி பட்ஜெட்டில் இவங்களும் இவங்க அம்மாவும் இவங்க வயசு எப்படி இவங்க அம்மாவும் சேர்ந்து இந்த கடையை ரன் பண்ணிருக்காங்க. பணியாரம் இட்லி சட்னி சாம்பார் கார சட்னி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குறைந்த பட்ஜெட்டில் 30 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையாக ஒரு ஹைஜீனிக்கான ஒரு கடை இருக்குதுன்னா இந்த அக்கா கடைக்கு தான் நான் வருவேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராவது தேவைனாலும் வந்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டிலலாம் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு குட் நியூஸ், என் பொண்ணு என் தங்க பொண்ணு இன்றைக்கி ஊருக்கு வர போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ஜாலியாக இருக்குது. பாய்ப்பா.